ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுகீரை சிறுபருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, இது எல்லாத்தையுமே சிறுபருப்பு கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் சீக்கிரமாகவே சிறுபருப்பு வெந்துடும். சிறுபருப்பு வெந்ததுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிறுகீரையும் இதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மத்தளை கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்தளை கடையும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தாளித்து கொட்டி கலர்னா ரொம்பவே சூப்பரான சிறுகீரை